ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் 10 பல் பூண்டு, சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நூறு கிராம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். மசாலா கரியிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றிடுங்க. மிக்ஸி ஸ்டாரில் மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகுபருப்பு போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் நறுக்கி வச்சு அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் பொருளை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நாம் கருவாடு ரெடி பண்ணலாம். இதை நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் நல்லா வெந்து கொதிச்சு வருது. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதோட சாறை எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குழம்பு வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இது நல்லா மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம கருவாடு துண்டை சேர்த்து அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கருவாட்டு குழம்பு செமையாக வந்திருக்கு. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடே ஹமஹமன்னு இருக்குது. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கருவாட்டு குழம்பை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.